கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. காட்சிகளை பார்த்து வருகிறோம். உறவுகளை இழந்து கண்ணீர் கடலுக்கு மத்தியில் தற்போது உறவினர்கள் உடலை சுற்றி ஊர்வலமாக வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நெஞ்சை பிளக்கும் மரண ஓலங்களுக்கு மத்தியில் கள்ளச்சாராயம் குடித்து மாண்டவர்களின் உடல்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது. கோமுகி ஆற்றங்கரை ஓரத்தில் அவர்களுக்கான இறுதிச் சடங்கு நடைபெறுவதற்கான சாராயம் குடித்து 38 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது தங்களுக்கு பிறை கொடுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கண்ணீர் கடலுக்கு மத்தியில் கோமுகி ஆற்றங்கரை ஓரத்தில் உடல்கள் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நெஞ்சை பிளக்கும் மரண ஓலங்களுக்கு மத்தியில் கருணாபுரத்தில் உடல்கள் ஊர்வலமாக செல்கிறது. தாயை, தந்தையை, குடும்பத்தின் ஆணிவேரை, சொந்தங்களை இழந்தவர்கள் கண்ணீர் ததக்க தற்போது ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் உறவுகளுக்கு பிரியாவிடை கொடுப்பதற்காக எத்தனையோ குடும்பங்கள் நிர்கதியாக நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்தில் மூழ்கடிக்கச் செய்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்கள் ஒரே இடத்தில் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த 22 பேரின் உடல்களும் கோமுகி ஆற்றங்கரை ஓரத்தில் தற்போது தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு இறுதிச் சடங்குகள் தொடங்கியிருக்கிறது. காட்சிகளை பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைகிறார். கோவிந்தராஜ், விவரங்கள். நந்தா, கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 100க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது சிகிச்சையில் இருக்கின்றனர். இருப்பினும் 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த உயிரிழந்தவர்களின் உடல்களை அங்கிருந்து எடுத்து செல்லும் காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரின் உடலும் தற்பொழுது மயான மேடைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி கருணாபுரம் பகுதியில் 22 பேர் எரிக்கக்கூடிய வகையில் ஒரு மேடையானது அங்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து 2 பேரின் தற்பொழுது தகனம் செய்வதற்காக தற்போது எடுத்து செல்லப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரின் உடலாக தற்பொழுது இங்கிருந்து எடுத்து செல்லப்படுகிறது. இங்கிருந்து எடுத்து செல்லப்படும் உடல்களை தகனம் செய்வதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் அங்கு விளக்குகள் மற்றும் அதிகாரிகளும் அங்கு ஆய்வு மேற்கொள்ளும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த உடல்கள் அனைத்தும் இவ்வழியாக கருணாபுரம் பகுதியில் எடுத்து செல்லப்பட்டு தொடர்ந்து இங்கு தகனம் செய்யப்படுகிறது. அருகே உள்ள மயானத்திலும் புதைக்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இறுதி ஊர்வலத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? மாவட்ட நிர்வாகம் சார்பாக, அரசின் சார்பாக தற்போது அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு முழுவீச்சில் செய்யப்பட்டிருக்கிறது? கோவிந்தராஜ். நந்தா, மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரே இடத்தில் தகனம் செய்வதற்காக சிரமமின்றி ஒவ்வொரு இடமாக எடுத்து செல்ல வேண்டாம் என்பதற்காகவும் ஒரே இடத்தில் தகனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யும் பட்சத்தில் ஒரே இடத்தில் 23 நபர்களை தகனம் செய்வதற்காக அங்கு எரியூட்டும் மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தேவையான அனைத்தும் விறகுகள் மற்றபடி அங்கு செய்யக்கூடிய சாந்தியங்கள் அனைத்தும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த பகுதியாக அங்கு புதைப்பதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இங்கிருந்து எடுத்து செல்லக்கூடிய உடல்கள் அனைத்திற்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அதற்கான உதவிகள் செய்யப்பட்டு அந்த எரியூட்டும் வசதிகள் அனைத்தும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிகாரிகள் அப்பகுதியில் உடல்களை எடுத்து வரும் பகுதி முழுவதும் அதிகாரிகள் பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்கின்றனர். காவல்துறையினரும் ஈடுபட்டு இருக்கின்றனர். தொடர்ந்து இரவு முழுவதும் அந்த பகுதியில் எரியூட்டுவதற்கும் உடல்களை புதைப்பதற்காகவும்
அங்கு விளக்குகளும் தொடர்ந்து தற்பொழுது அமைக்கப்பட்டு வருகிறது. ஏராளமான அதிகாரிகளும் இங்கு கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நந்தா, கல்வராயன் மலையிலிருந்து இறக்கப்பட்ட கள்ளச்சாராயம் குடித்து மாண்டவர்கள் தற்போது அதே கல்வராயன் மலையில் உற்பத்தியாகும் கோமுகி ஆற்றின் கரையோரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறார்கள். அதற்கான ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. செய்தியாளர் கோகுலும் இணைக்கிறார். கோகுல், தற்போது நிலவரம் என்ன, விவரங்கள்? தற்பொழுது அந்த கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த உயிரிழந்த பிரவீன் மற்றும் சுரேஷுடைய உடல் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த நிகழ்வை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த காட்சிகள் தான் நேரலையில வந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த பிரவீன் மற்றும் சுரேஷ் தான் முதலில் உயிரிழந்தார்கள். நேற்று காலையிலேயே இந்த செய்தியில் பிரவீன் மற்றும் சுரேஷ் உயிரிழந்த தகவல் முதலில் வெளியாகியது. தற்பொழுது அவருடைய உடல்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு இங்கு கருணாபுரம் ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய அந்த அடக்க ஸ்தலத்தில் அவருடைய இருவருடைய உடல்களும் அடக்கம் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக அவருடைய உறவினர்கள் அனைவருமே இருவருடைய உடலுக்கும் அஞ்சலி செலுத்தி அந்த இறுதி சடங்குகளை செய்யக்கூடிய நிகழ்வுகளை இருக்கோம். மொத்தம் இந்த கருணாபுரம் பகுதியில மட்டும் ஏறக்குறைய 23க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. 21 உடல் தகனம் செய்வதற்கு அதற்கென்று தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரே இடத்தில் 21 உடல்கள் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஒரு 3 முதல் 4 பேருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. முதற்கட்டமாக பிரவீன் மற்றும் சுரேஷுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக மேலும் 2 பேருடைய உடல் இங்கே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய மத சடங்குகள் படி தற்பொழுது இந்த பிரவீன் மற்றும் சுரேஷுடைய உடல் தகனம் செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த கருணாபுரம் பகுதியே ஒரு மரண ஓலம், அதாவது எல்லா தெருக்கள்லையும் குறைந்தபட்சம் 2 முதல் 3 சடலங்கள் இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு சடலமாக தற்பொழுது ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறது. அதற்கென்று அரசு இந்த உடல் தகனம் அடக்கத்திற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. இந்த பிரவீன் மற்றும் சுரேஷுடைய உடல் தற்பொழுது பிரவீன் ஒரு சிறு வயதை சேர்ந்தவர். அவருடைய உடலை பார்த்து அவருடைய உறவினர்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவருடைய உடல் தற்பொழுது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக மற்றவர்களுடைய உடல்கள் தகனம் செய்வதற்கு ஒரே இடத்துல அந்த கருணாபுரம் ஆற்றங்கரையோரம், எந்த ஆற்றங்கரையோரத்தில் கள்ளச்சாராயத்தை வாங்கி பருகினார்களோ அதே ஆற்றங்கரையோரம் அவருடைய உடல்கள் அடக்கம் மற்றும் தகனம் செய்யப்படக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. அதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையும் சேர்ந்து அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த தகனம் செய்வது, அடக்கம் செய்யும் போது இரவு வரை அந்த சடங்குகள் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் விளக்குகள் உள்ளிட்டவை ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகிறது. இந்த இடத்தை சுத்தம் செய்யப்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உள்ளாட்சி மற்றும் இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, காவல்துறையால் ஏற்கனவே அதற்கென்று முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அரசு தரப்புல இந்த உடல் அடக்கம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.